கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம எப்படி சரி செய்யலாம்? சித்தால ஈஸியாக நமக்கு ரெமெடி. ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படுறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் கர்ப்பப்பை சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள், கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கம்ப்ளீட்டாக நமக்கு சரி. கர்ப்பப்பை தொடர்பான அந்த கைனகாலஜிக்கல் இஷ்யூஸ் எதுவாக இருந்தாலும் இந்த பேக்கேஜை நம்ம பயன்படுத்தும் போது ஒரு 2 மாதங்கள்லேயே முற்றிலுமாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்த ஒரு விஷயம் என்னென்னா, ஃபைப்ராய்டு யூட்ரஸ்க்கு சித்த மருத்துவத்தில் சிகிச்சைகள் இருக்கா? மேடம், இந்த மாதிரி ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருக்குது, எண்டோமெட்ரியோசிஸ், அடினோமயோசிஸ் கண்டிஷன், கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம எப்படி சரி செய்யலாம்? சித்தால ஈஸியாக நமக்கு ரெமெடிஸ் இருக்கா? இப்போது இன்றைய காலகட்டத்தில் நிறைய பெண்களுக்கு பார்த்தோம்னா ஹிஸ்டெக்டமி, அதாவது கர்ப்பப்பை நீக்கி இருக்கக்கூடிய அறுவை சிகிச்சைகளை நிறைய பேர் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ பெண்கள் பார்த்தோம்னா அவங்களுக்கு தான் 2-3 குழந்தைங்க இருக்கு இல்லையா? ஸோ ஏஜும் ஒரு 40 ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் எதுக்குங்க? ஸோ ஃபைப்ராய்டு இருக்குது, அது ரிமூவ் பண்ணிடலாம். இல்லை ஓவராக நமக்கு ப்ளீடிங் இருக்குது, டிஸ்மெனோரியா கண்டிஷன் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா, சரி ஓகே இமிடியேட்டாக ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ கர்ப்பப்பையை அகற்றாமல், நீக்கம் செய்யாமல் நமக்கு யுட்ரஸில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ரொம்ப ஈஸியாக சரி செய்கிறது எப்படி? இதற்கு பேசிக்காக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய சில வழிமுறைகள் இருக்குது. உணவு முறையாக இருக்கட்டும், நம்மளுடைய வாழ்வியல் முறையாக இருக்கட்டும், இதை நம்ம ஃபாலோ பண்ணணும். வாழ்வியல் முறை அப்படின்னு சொல்லும்பொழுது சாப்பிடக்கூடிய உணவு, இப்போ எக்ஸஸாக பெண்களை பொறுத்த வரைக்கும் அதிகமான புளிப்பு காரம் இருக்கக்கூடிய உணவு தான் நிறைய பெண்கள் சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி புளிப்பு காரம், முக்கியமாக இந்த மைதா சார்ந்த உணவுகள், நிறைய பேக் பண்ண ஐட்டம்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டே வர்றது, இந்த மாதிரி உணவு பழக்கத்தினால நமக்கு உடலில் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படுறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் கர்ப்பப்பை சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் வருது. இதை சரி செய்யணும். பொதுவாகவே கர்ப்பப்பை பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு ஈஸியாக சில கீரை வகைகளை நம்ம பயன்படுத்தலாம். அதில் நம்பர் 1 அப்படின்னு சொன்னோம்னா கல்யாண முருங்கை. பேர்லேயே இருக்கிற மாதிரி நம்ம பெண்களுக்கு கர்ப்பப்பையில் வரக்கூடிய பிரச்சனை, குழந்தையின்மை பிரச்சனை, முக்கியமாக ஃபெலோபியன் டியூப் பிளாக்கேஜ், இன்றைய காலகட்டத்தில் ஃபெலோபியன் டியூப் பிளாக்கேஜ் இருந்ததுன்னா அதை நீக்கவே முடியாதுங்க, இதனால் குழந்தை பேருக்கு வாய்ப்பே இல்லாத மாதிரி இருக்குங்களா நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த டியூப்பில் இருக்கக்கூடிய பிளாக்கேஜ் சரியாகணும். நம்ம உடலில் எங்கே நாடி நரம்புகளில் ஒரு பிளாக்கேஜ் இருக்குது அப்படின்னா, இப்போ நிறைய பேருக்கு அந்த பிளேக்ஸ் படிஞ்சிருக்கும், கொலஸ்ட்ரால் படிஞ்சிருக்கும். இதயத்தில் போகக்கூடிய ஆர்ட்ரிஸில் சிஏடி அப்படின்னு சொல்லுவாங்க, கொரோனரி ஆர்ட்ரி டிசீஸ் அப்படின்னு சொல்கிற கண்டிஷன். இந்த மாதிரி எங்கே அடைப்பு இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கு நமக்கு கல்யாண முருங்கை பயன்படுது. இது மேலே கொஞ்சம் கொஞ்சம் முள் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மர வகை தான். இந்த இலையை நம்ம பயன்படுத்தி பெண்கள் பயன்படுத்தும் போது கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கம்ப்ளீட்டாக நமக்கு சரியாகும்னு சொல்லலாம். இப்போ பெரும்பாலும் இன்றைக்கி கிராமப்புறங்கள்லாம் சொல்லுவாங்க, அரச மரத்தில் இருக்கக்கூடிய கொழுந்து நம்ம சாப்பிடும்பொழுது கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் குணமாகும் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த அரச மரத்தினுடைய காற்றை சுவாசிக்கும் பொழுதே நமக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். அதே மாதிரி தான் இப்போது இந்த கல்யாண முருங்கையும் நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள், பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய இந்த அடைப்பு, இது எல்லாமே வெளியேறும். முக்கியமாக இதில் ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குது, பிசிஓடி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் இதை சரி செய்கிறதுக்கு கல்யாண முருங்கை பயன்படுது. ஒரு 3-4 பிடி அளவுக்கு கல்யாண முருங்கை இலையை எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக அதை கட் பண்ணிவிட்டு தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு இதனோட வேறு என்ன சேர்க்கலாம் அப்படின்னா, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சதக்குப்பை. சதக்குப்பை அப்படின்ற மூலிகை நேச்சுரலாகவே நம்ம உடலில் ஈஸ்ட்ரோஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை தான் இந்த சதக்குப்பை. இதை நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம உடலில் மிக எளிமையாக ஈஸ்ட்ரோஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இது பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ தொடர்ந்து இந்த கல்யாண முருங்கையை நம்ம சொன்ன மாதிரி கஷாயம் வைத்து பயன்படுத்தும் பொழுது கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்
கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகிட்டே வருது. நாளடைவில் அதை நம்ம பார்க்கும்போதே நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதற்கு அடுத்து வேறு என்ன பயன்படுத்தலாம்? உடல் எடை இதனால் வந்து அதிகரிச்சிருக்கும். ஸோ நிறைய பேருக்கு பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்குது, ஒரு 2-3 மாதங்களுக்கு பீரியட்ஸ் வராமல் இருக்குது. அதை நம்ம சரி செய்யணும் அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறணும். அப்போ கழிவுகள் வெளியேறாமல் உள்ளேயே தேக்கம் அடைஞ்சதுன்னா உடல் பருமன் அதிகமாக ஆரம்பிக்கும். உடல் பருமன் சரி செய்யணும் அப்படின்னா இப்போது அதை சரி செய்யும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். இதற்கு தான் நம்ம கிளினிக்கில் ஸ்பெஷலாக ஒரு மெடிசன்ஸ் வந்து கொடுக்குறோம். அது வந்து குமரி கஷாயம். இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு பேக்கேஜே இருக்குது. ஸோ இந்த பேக்கேஜில் யாருக்கெல்லாம் இது பயன்படுது அப்படின்னா மெனோபாஸ் டைமில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, இந்த மாதிரி ஓவர் ப்ளீடிங் இருக்குது, குழந்தையின்மை தொடர்பான பிரச்சனைகளுக்கு இந்த பேக்கேஜை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பிசிஓடி இருக்குது, எக்ஸசிவாக வந்து ப்ளீடிங், வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா, ஸோ பெண்களுக்கு கர்ப்பப்பை தொடர்பான அந்த கைனகாலஜிக்கல் இஷ்யூஸ் எதுவாக இருந்தாலும் இந்த பேக்கேஜை நம்ம பயன்படுத்தும் போது ஒரு 2 மாதங்கள்லேயே முற்றிலுமாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இந்த பேக்கேஜில் என்னென்ன மெடிசன் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குமரி கஷாயம் முதல் மெடிசனாக இதை வந்து நம்ம கொடுக்குறோம். இது வந்து பெண்களுக்கான ஒரு சிறப்பான ஒரு மருந்து. இதில் இருக்கக்கூடிய மூலிகைகள் நல்ல ஒரு தோற்பு சுவை இருக்கிறதுனால அதிகமான உதிரப்போக்கு இருந்தாலும், எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்ற கண்டிஷன் இருந்தாலும், யூட்ரஸ்க்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த எண்டோமெட்ரியம் சரியாகிறதுக்கு நம்ம வந்து இதை பயன்படுத்தலாம். எண்டோமெட்ரியோசிஸ் கண்டிஷன் இது சரியாகிறதுக்கும் பயன்படுது. உடல் எடை குறைக்கவும் இந்த குமரி கஷாயம் பயன்படுது. அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா தசவேராதி சூர்ணம் அப்படின்ற மருந்து. இதில் மெயினாக இருக்கக்கூடிய ஒரு மூலிகைனா சதாவரி, தண்ணீர் விட்டான் கிழங்கு. இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு என்னென்னா நம்ம கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றக்கூடியது, ஹார்மோன் இம்பேலன்ஸ் அது சரி செய்யக்கூடியது. இதனோட நிறைய மூலிகைகளும் நம்ம வந்து சேர்ந்துருக்கு. என்னென்ன மூலிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா அசோகப்பட்டை, லோத்ரா மரப்பட்டை இருக்குது, நாயுருவி வேர் இருக்குது, சித்திரமூல வேர்பட்டை, லவங்கப்பட்டை, கிராம்பு, சாதிக்காய், சாதிப்பத்திரி, இத்தனை மூலிகைகளும் சேர்த்து தான் இந்த மெடிசனை நம்ம கொடுக்குறோம். ஸோ இதையுமே எப்படி பயன்படுத்தலாம்னா ஒரு நாளைக்கு 2 வேளை பாலில் கலந்து உணவு எடுத்ததற்கு பிறகு நம்ம பயன்படுத்திட்டு வரணும். இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா கும்மட்டி மெழுகு அப்படின்ற ஒரு மருந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த மருந்தோடைய சேர்த்து இந்த மெழுகையும் சாப்பிடணும். லேகியம் மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சுண்டைக்காய் அளவு ஒரு நாளைக்கு 2 வேளை. எவ்வளவு நாள் நமக்கு வந்து மாதவிதை தடை இருந்தாலும் அம்னோரியா அப்படின்ற கண்டிஷன், ஆப்சன்ஸ் ஆஃப் மென்சுரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கண்டிஷன் சரியாகிறதுக்கு நம்ம கும்மட்டி மெழுகை பயன்படுத்தலாம். இது 3 முக்கியமான மருந்தாக இருக்குது. இதனோட வந்து பார்த்தோம்னா திரிதோட சமணி சூரணம் அப்படின்ற மருந்தும் கொடுக்குறோம். இந்த பேக்கேஜில் இந்த திரிதோட சமணி சூரணம் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா நம்ம உடலில் 3 தோடங்களையும் சரி செய்யக்கூடியது. 3 தோடங்களில் ஏதாவது ஒரு மாறுபாடு இருந்தால்தான் நமக்கு கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் பெண்களுக்கு ஏற்படுது. ஸோ இந்த பேக்கேஜில் இருக்கக்கூடிய மெடிசன்ஸ் எல்லாமே பெண்களுக்கான அருமருந்து அப்படின்னு சொல்லலாம். இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் குணமாகும். உணவு முறையிலும் நான் சொல்கிற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்பொழுது உடல் எடை குறைந்து கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும். இப்போ கர்ப்பப்பையை அகற்றம் செய்யாமல் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னா சித்த மருத்துவத்தில் அதற்கான தீர்வுகள் இருக்குது. உங்களுக்கு இது தொடர்பான சந்தேகங்கள், மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.